வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் 8 தொகை நூல்களுள் ஒன்றான பரிபாடல் என்ற அகப்புற நூலிலிருந்து 12வது பாடலாக இருக்கக்கூடிய வையை ஆற்றை பற்றிய செய்தியை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 12வது வையை ஆற்றை பற்றிய பாடலை நல்வழுதியார் அப்படிங்கிற புலவர் பாடியிருக்கிறார். பாட்டு எழுந்த பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறம் பாடலுக்கான பொருளை சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு தலைவன் தலைவிகிட்ட மழைக்காலத்துக்கு முன்னாடியே வர்றதாக சொல்லி வேலை காரணமாக பிரிஞ்சு போயிருக்கிறான். அவன் சொன்ன அந்த காலம் வரைக்கும் தலைவி அந்த பிரிவு துயரை பொறுத்துக்கிட்டு இருந்தா. அந்த கார்காலம்னு சொல்லக்கூடிய மழை காலம் வந்துருச்சு. மழை பெய்து வைகை ஆற்றில் அந்த புது நீரும் வந்துருச்சு. ஆனால் அந்த தலைவன் வரல. அந்த நேரத்தில் அந்த தலைவினுடைய துயரம் அப்படியே கரை கடந்து போகுது. அந்த தலைவினுடைய நிலையை கண்டு தோழியும் வருத்தப்படுறா. இந்த நேரத்தில் அந்த தலைவன் திரும்பி வந்துட்டான். வைகை கரையில் நின்னபடி தன்னோட வந்தவங்களோட ஏதோ பேசியபடி நிற்கிறான். அவனை இந்த தோழி பார்க்குறா. அந்த நேரத்தில் அப்போது வைகையில் எல்லோரும் புனலாட வர்றாங்க, தண்ணியில் விளையாடுறதுக்கு வர்றாங்க. அப்போது அந்த புனலாட வருவதை புகழ்வதைப் போல தலைவன் கேட்டு தன்னுடைய பிழையை உணருமாறு, அதே நேரத்தில் தலைவியை நோக்கி சீக்கிரம் வருமாறும் அந்த தோழி பேசலாம். அப்படியாக அமைந்தது தான் இந்த பாடல். இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா, வழி பொறும் மின்னோடு வானிருள் பரப்பி என்பதாக இந்த பாடல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 102 அடிகளில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போது பாடலுக்கான பொருளை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். சையை மலை, அந்த மலை மேலே மழை பெய்யுது. மழை நீர் என்ன பண்ணுதுன்னா மரங்களையும் பூக்களையும் அப்படியே அடிச்சுக்கிட்டு அப்படியே வைகை ஆற்றில் அப்படியே கொண்டு சேருது. அப்போ வைகை ஆற்றில் மழை பெஞ்சதுனால அந்த புது வெள்ளம் வேறு வருது. அந்த நேரத்தில் மின்னல் அப்படியே இருளை பரப்பிக்கிட்டு வருது. அப்படியே மழை பயங்கரமாக வருது. அங்கே பார்த்திங்கன்னா நாகத்தின் பெயருடைய நாகமரம், அகில் மரம், சுரபொன்னை மரம், சந்தன மரம், இந்த மாதிரியான மரங்களை எல்லாம் வருத்துமாறு அந்த தண்ணி அப்படியே வேகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே காற்றோடு அந்த வைகை ஆறு அப்படியே ஒரு கடல் எப்படி பொங்கி எழுந்து வருமோ அந்த மாதிரி அவ்வளவு விரைவாக அந்த ஆறு ஓடி வருகிறது. அதே நேரம் மலைப்பகுதியில் இருந்த இலைகளையும் பூக்களையும் அப்படியே அந்த ஆறு கொண்டு சேர்க்குது. அப்போது அந்த நேரத்தில் அந்த புது வெள்ளம் வந்துருச்சு. இப்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் எல்லாம் நீராட போகிறாங்க. அப்போ வைகையில் புது வெள்ளம் வந்துருச்சு. அதனை அறிந்த மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வைகை ஆற்றை நோக்கி அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது போகும்போது எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அப்புறம் அவங்களுக்குள்ளே எப்படியெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. வைகை ஆற்றில் அப்படியே மதுரை நகரத்து கோட்டை மதலை அப்படியே மோதுது. அந்த வைகை ஆறுல தண்ணி மதுரை நகரத்தில் இருக்கிற கோட்டை மதிலவே மோதுதான். இதை சில பேர் கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே அந்த தண்ணியில் குளிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது நிறைய பேர் பூக்களை அணிந்து கொண்டு போகிறாங்க. சில பேர் சந்தன சார்ந்த உடம்புல பூசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கருமை கொண்ட அந்த கூந்தலை அப்படியே அதை நல்லா முடிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் வெட்டி வேர் இருக்கும் இல்லையா, அந்த வாசனையுடையது, அதை பல வகை மலர்களோடு கட்டி வச்சுக்கிட்டாங்க. நிறைய அணிகலன்கள், ஆபரணங்கள், இதையெல்லாம் தோல் வளைகள், இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் நல்ல வாசனை மிக்க பாக்கு, வாயில் பாக்கு போடும் இல்லையா, அந்த பாக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பெண்கள் எல்லாம் வர்றாங்க. அப்படியாக எல்லாம் நல்ல வாசனை மிக்க மேனியராக எல்லோரும் வர்றாங்க. அதே நேரம் இளமையான குதிரைகள் மேலே சில பேர் ஏறுறாங்க. அந்த குதிரைகள் மேலே சில பேர் ஏறுறதை பார்க்க முடியுது. அதே மாதிரி அன்னத்தினுடைய பெரும் படை, ஒரு அன்னப்பறவைகள் கூட்டம் மாதிரி பெண்கள் சிலர் என்ன பண்ணுறாங்களாம், பெண் யானைகள் மேலே ஏறிக்கிட்டாங்களாம். பெண்கள் இப்படி வைகை ஆற்றை நோக்கி புறப்படும் போது ஆண்கள் என்ன பண்ணுறாங்களாம், வேகமாக செல்லுகின்ற குதிரை மேலே கொஞ்சம் பேர் உட்காந்து போகிறாங்க, ஆண் யானைகள் மேலே அமர்ந்து போகிறாங்க. அப்புறம் நல்ல மணியோசை ஒலிக்கக்கூடிய பெரிய தேர்களின் மீது உட்காந்து போகிறாங்க. அப்போ போகும்போது இந்த குதிரையெல்லாம் வேகமாக போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முள்ளாலான கோல், இப்போ முள்ளு குச்சின்னு சொல்லும் இல்லையா, அப்படி வச்சு குத்துறாங்க. அப்படி குத்தும்போது தான் அந்த குதிரை வேகமாக போகுமா. அப்படியாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வைகை ஆற்றை நோக்கி போகிறாங்க. அப்போது இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீராட போகிறது, மகளிர் எப்படி தங்களை அழகுபடுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி, இதையெல்லாம் இப்போ பார்த்த செய்தி சொல்லுது. அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் இப்படி கூட்டமாக வேகமாக அந்த வைகை கரையை போய் அடைகிறாங்க.
அங்கே போய் அங்கே துறை இருக்கும் இல்லையா, நீர்த்துறை, அந்த இறங்கி குளிக்கிற மாதிரியான பகுதி, அங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. வெள்ளம் அப்படியே கரைக்கு மேலே உயர்ந்து வருது. அப்போது அது வந்து தங்களை பார்க்க யாரோ வந்தது மாதிரி அந்த தண்ணி மேலேருந்து பார்த்துச்சான். அந்த தண்ணி உயரமாக கரை புரண்டு வர்றது தன்னை பார்க்க யாரோ வந்தது மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதே நேரம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய இசைக்கருவிகளை ஒலிக்கிறார்கள். அந்த குழலினுடைய ஒளி, அதற்கேற்ப முழவு, மத்தரி, தடாரி, தன்னுமை, மகுழி, இந்த மாதிரியான அந்த இசைக்கருவிகளையும் ஒழித்து அப்படியே அந்த ஒளி எழுப்பி அந்த மக்கள் வந்து மகிழ்ச்சியான நிலையில் இருந்தாங்க. அப்போ அதே நேரம் முன்னாடி வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி வந்தவங்களுக்கு தான் குளிக்க அந்த அந்த வைகை ஆற்றுக்கு வந்தபோது கேட்டதை சிலவற்றை பேசிக்கிறாங்க. அதில் எப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்களேன். தோழி, நன்மைனா என்னன்னே தெரியாத பரத்தைனா நமக்கு தெரியும், தலைவி இல்லாமல் தலைவனுக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பில் இருப்பான் இல்லையா, அந்த பெண்ணை தான் பரத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தோழி, நன்மை என்பதே அறியாதவள், நல்லதுன்னே என்னென்னு தெரியாத ஒரு பரத்தியினுடைய அந்த தோல் இன்பத்தை ஒருவன் உண்டான். அந்த அந்த பெண்ணை ஒருத்தன் விரும்பினான், அதனால் நம்மை கைவிட்டான் அப்படின்னு ஒரு பெண் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய கணவனை வெறுத்து கோவப்பட்டுட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் வைகை ஆற்றுல வெள்ளம், புது வெள்ளம் வர்றதை பார்த்துட்டு அதன்கண் நீராடுவதற்காக யானை மீது கணவனோட ஏறி அமர்ந்து அந்த பரத்தை வருகிறாள். அவள் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாதவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தியை காட்டி சில பேர் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண் அழகாக குளிச்சுக்கிட்டு இருக்கா, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன். அவனை பார்த்துட்டு இவனுக்கு வந்து ஓட்ட மனசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கூட மன உறுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சிரிக்கிறாங்க. அந்த செய்தி சொல்கிறாங்க. அதே நேரம் வழிப்போக்கன் மாதிரி ஒரு இளைஞன் வர்றான். அவன் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஏதோ இலை பூக்களாலான ஒரு கையுறை பொருள், ஒரு பரிசு பொருள் மாதிரி ஒன்று கொடுக்குறான். இவளும் அவங்ககிட்ட வழியே போகிறான். அவளுடைய நிறமே மாறிப்போச்சு. அவனும் அவள் பின்னாடி தன்னுடைய மனசை செலுத்திக்கிட்டே போகிறான். இப்படியாக ஒரு காட்சியை அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண் கழுத்தில் முத்தாளான அணிகலன்கள் அணிந்திருந்தால் அந்த பெண்ணையே பார்த்துக்கிட்டு ஒருத்தன் இருந்தான். இப்படியாக ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அப்படியே தேவமகள் போல், அப்படியே தேவமகள்னா அந்த வான உலகத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த ரம்பை, மேனகை, திலோத்தமை மாதிரி, அந்த மாதிரி ஒரு அழகுடையவள் ஒருத்தி. அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய தலைவன் மீது தன்னுடைய அன்பை செலுத்தி கொண்டிருந்தாள். அதே நேரம் மனம் கமழ்கின்ற மாலையினை கைகோளாக பற்றி அவனை பிடித்தாள். அந்த தலைவன் மீது அன்பு செலுத்துகிறான். அவனுடைய கவனம் வேற எங்கே இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, மாலை அளவே அவனை அடிக்கிறான். அதே மாதிரி தன்னுடைய மார்பில் பொன்னாலான மாலையை எடுத்து அவன் கைகளை இறுக்கமாக போட்டு கட்டுறா. அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி இழுக்கிறா. நீ தானே அவளை ஏமாத்தின போல, நீ என்ன பிழை செய்தாய் அப்படின்னு சீர்றான். அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஊடல், அந்த வேறு சில பெண்கள்கிட்ட போனதுனால ஒரு பெண் ஒருத்தி என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு பிடித்த அந்த தலைவன் மேலே கோபத்தை காட்டுறா அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தி சொல்கிறான், நின்னை ஒருத்தி காதலோடும் பார்த்தாள் அப்படின்னு ஒரு தலைவி சொல்கிறான். அவன் வந்து பொய் சொல்லி ஏமாற்றப்பட்டவ அல்ல, அவளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த இடத்துல சில சண்டைகளெல்லாம் அங்கே போய்கிட்டு இருக்கு. அவங்க ஒருத்தர் இப்படி சண்டை கட்டிக்கிறாங்க. அந்த ஊடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொய் சொல்கிறது, இந்த மாதிரியான இது. அதுக்கப்புறம் அந்த வட்டுங்கிற ஒன்றை எடுத்து அவன் மார்பின் மேலே வீசுறா. அதில் இருக்கிற சாய நீர் வந்து அந்த தலைவனுடைய மார்பை நனைத்தது. வேல் மாதிரி அழகான கண்களை கொண்ட ஒருத்தி என்ன பண்ணுறான்னா, அவளுடைய பார்வையினால் ஒருத்தனுடைய நெஞ்சிலேருந்து ரத்தம் அந்த மாதிரி அந்த சாய நீர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வீழ்ந்ததை கண்டது. அவன் உடனே கீழே விழுந்தோடனே அவளுக்கு கோவமெல்லாம் போயிடுச்சு. அவள் அடிக்கிறான் அந்த தலைவனை. அவன் கீழே விழுந்தோடனே கோவமெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அவன் போர்க்களத்தில் மற்போர் பண்ணுவானான். அந்த போர்க்களம் இல்லாமல் ஒரு பொது இடத்துல யார் வீரனை காட்டுவாங்க இல்லையா, அதில் அந்த வடு எல்லாம் இருக்குது. அதை பார்த்து அவள் பயப்படுறா, மயக்கம் கொண்டாள், எல்லா கோவமும் போயிடுச்சு. தன் காதலன் சிறந்த அழகை கொண்டவன் அப்படின்னு மார்பை தழுவிக்கிறான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லிகை, முல்லை, சண்பகம், அல்லி, இந்த மாதிரியான பூக்களினுடைய மனம், நாகம், நரவம், இந்த மாதிரியான பூக்களினுடைய மனம் அங்கே எல்லா பக்கமும் வீசிக்கிட்டு இருக்குது. அந்த ஆற்று வெள்ளம் பார்த்திங்கன்னா தண்ணி கலங்களாக இருக்குது. இந்த நிறைய அடிச்சுட்டு வந்திருக்கும் இல்லையா ஆற்று தண்ணி, மழை பெஞ்சதுனால அப்படி போகுது. அப்புறம் அது ஒரு படை, ஒரு மன்னன் வெற்றி வாகை சூடி வருவது போல் அந்த தண்ணீர் வெள்ளம் கரை உருண்டு ஓடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான காட்சியெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
அந்த பெண்கள் வந்து ஒருத்தரெல்லாம் பேசி கொண்டக்கூடிய நிகழ்வு இந்த மாதிரியாக சொல்லுது. இப்படிப்பட்ட சிறப்பு கொண்டதான் அந்த வைகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். வைகையாறு அது ஒரு ஆரவாரம் மிக்கது, பழமை சிறப்பும் கொண்டது, மக்களுக்கு இன்பமும் அழகும் நன்மையும் பலவாக தருகின்றது. அதனால் இந்த உலகு வந்து அந்தளவுக்கு சிறப்பானது, அவனுடைய புகழினுடைய பரப்புக்கு அடங்காததாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது வைகை ஆற்றை என்ன பண்ணுறாங்கன்னா, வைகையை வந்து மதுரை நகருக்கும் பாண்டியருக்கு நாட்டு வளத்துக்கும் இன்பத்தை தருகின்ற புகழை உடையது அப்படிங்கிற செய்தியை இதில் சொல்கிறாங்க. இப்படியாக தோழி தலைவனுக்கு சீக்கிரமாக அந்த தலைவியை பார்க்கவா, இன்னும் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலையும், பாண்டியனுடைய சிறப்பையும் மதுரை நகரனுடைய சிறப்பையும் சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான முறையில் இந்த 12வது பாடல் அமைஞ்சிருக்குது. நாம் சொன்னது பாடல் பொருளுடைய சுருக்கம் தான், முழுமையாக சொல்லலை. முழுமையாக வேணுன்னா நீங்கள் பாடலை வாசித்து பாருங்கள். இது ஒரு தெளிவுக்காக நாம் சுருக்கமாக இந்த பதிவில் சொல்லியிருக்கிறோம். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குறிப்பிடலாம். நன்றி.